மற்றவர்கள் வேலை செய்யல அப்படின்றதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது. என் கட்சி என்னை அனுப்பியது அந்த தொகுதியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். தொகுதியை வெற்றி பெற வைக்கணும்னா நான் இப்படி டிவியில் உட்காந்து பேசினா வெற்றி பெற வைக்க முடியாது. மக்களை சிந்திக்கணும், மக்களுடைய குறைகளை கேட்கணும், அந்த குறைகளுக்கான தீர்வுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும். அந்த மக்களுக்கு மேற்கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும், கட்சி தலைமை என்ன செய்திருக்கிறது, மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, அந்த திட்டங்களை அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா, இதுதான் என்னுடைய பணி. அதை நான் நிறைவாக செய்திருக்கிறேன்னு நான் நம்புறேன். என்னுடைய 100 நாட்கள் முடிந்த பிறகு நான் 100 நாள் என்ன செஞ்சேன்றத ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டேன். இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில தண்ணீர் வளம் இல்லாமல் போயிருக்கு, எல்லாமே நஞ்சா மாறி போச்சு. ஏனென்றால் அங்க இருக்கிற குரோமியம் கழிவு. அதனால ராணிப்பேட்டை தான் தமிழகத்திலே நம்பர் 1 புற்றுநோய்க்கான இடமா இருக்கு. அதற்காக போராடி இருக்கிறேன். இன்றைக்கு அதை சீர் செய்வதற்கு பெரிய முயற்சி ஏற்பாடு. இன்னொரு பக்கம் பார்த்தா வாலாஜாப்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்க பேருந்து நிலையம் இருக்கும், அங்கே உட்காரத்துக்கு இருக்கை இருக்காது. அப்போ அதுக்காக போராடி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற இருக்கையை அவர்கள் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இடுகாடுக்கு போகிற பாதை எல்லாமே சாக்கடைகளும் குப்பை கூலங்களும் கொட்டி வச்சிருப்பாங்க. அதற்காக போய் போராடி இன்றைக்கு அந்த நகராட்சி தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. தீர்மானம் எண் 13ல் அங்கே சாலை போட போகிறோம் அப்படின்ட்டு. அதே போட்டு பார்த்தீங்கன்னா ஏரியை ஆக்கிரமித்து குப்பைக்கூளை கொட்டினாங்க. அதற்காக போராடி அந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு குப்பை கூலத்தை அகற்றக்கூடிய வேலை. தேர்தல் பயத்திற்காகவாவது நம்முடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த திமுக அரசு பயந்து கொண்டு ஒரு சில வேலைகளை செய்யுது. மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தும் பொழுது இது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுன்னு வெகுஜன மக்கள் ஆர்வப்படுறாங்க. என் மீது அபிப்பிராயம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற 4 முறை வெற்றி பெற்ற ஆர் காந்தி செய்ய முடியாததை, மக்களிடத்தில் நெருங்க முடியாததை அன்பால், உழைப்பால், அர்ப்பணிப்பால் வேலூர் இப்ராஹிம் இன்றைக்கு நெருங்கி இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த தொகுதி வெற்றி பெற வேண்டும். யார் அந்த தொகுதியில் நிற்பார்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கட்சி தலைமை எதை எனக்கு கடமையாக சொன்னதோ அந்த கடமையை நான் மனப்பூர்வமாக நிறைவேற்றி இருக்கிறேன்னு என் மனசு சொல்லணும். நான் 100% அதுல பர்ஃபெக்டா செயல்பட்டு இருக்கிறேன். 100% அர்ப்பணிப்பை செய்திருக்கிறேன். எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் இதுல குறைவு வச்சுட்டேன் அப்படின்ற நோக்கமோ கவலையோ எனக்கு வந்துடக்கூடாது.